முடிவுக்கு வரும். அது முடிவு என்னவா இருக்கும்னு நமக்கு தெரியாது. ம். அது 41ல ஆரம்பிச்சாதான் இவங்க வந்து அவங்க 41ல ஆரம்பிச்சாதான் இவங்க 21ல ஆரம்பிப்பாங்க. ம். ஸோ ஏதோ 1, 2 சீட்டாவது கூடுதலா வாங்கிட முடியும் அப்படின்னு நம்புறாங்க. ஏன்னா மனிதநேய மக்கள் கட்சியும் இப்போ வந்து போன தடவை 2 சீட்டு கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து 5 தொகுதிகள் வேணும் எல்லாருமே அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க. கேட்பாங்க. எல்லாருமே அப்படிதான் கேட்பாங்க. இப்போ ஓகே. தமாகா வாசன் வந்து 6 சீட்டு கேட்கிறாரு. அவருக்கு திடீர்னு 6 சீட்டு குடுத்துட்டாங்கன்னா, அவருக்கே என்ன பண்றதுன்னு தெரியாது. கேட்கறத கேட்போமே 6 சீட்டு கேட்கிறாரு. ஓகே. 6 சீட்டு குடுத்தா எங்க போவார் ஆளுக்கு? அதனால அப்படிதான் ஆரம்பிப்பாங்க. அப்படி ஆரம்பிச்சாதான் இவங்க இங்கேருந்து அவங்க 50லேருந்து வருவாங்க. இவங்க 5லேருந்து வருவாங்க. நடுவுல எங்கேயாவது மீட் பண்ணிப்பாங்க. ஓகே. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கு அடுத்தது ஏதோ ஒரு நம்பர் 27, 28ன்னு ஃபிக்ஸ் ஆயிடுதுன்னு வச்சுக்கங்களேன். அந்த 28 எது எந்த தொகுதின்றது இருக்குல்ல, அங்க தான் பெரிய சண்டை ஆரம்பிக்கும். ஓகே. நீங்க ஏற்கனவே ஜெயிச்ச 18 தொகுதி அப்படியே வச்சுக்கங்கன்னு குடுக்க மாட்டாங்க. தொகுதிய மாத்தி குடுப்பாங்க. அது சிலது அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு சப்போஸ் திமுக வீக்கா இருக்குன்னு நினைக்கிற இடத்தெல்லாம் காங்கிரஸ் தலையில கட்டி விடுறாங்கன்னு வச்சுக்கங்களேன். ம். தோக்க போறோம்னு தெரிஞ்சே ஒரு தொகுதியில போய் எப்படி நிக்க முடியும்?